மலர்ந்தது, புதிய இதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனியவன் வழியினில் இணைந்ததிங்கே. வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருமை. வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் திருப்பலி கருத்துக்கள் வழியாக நம் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய 82வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சிஜே ஹிருதயராஜ், 50வது ஆண்டு பிறந்த நாள் ஜோஸ்பின் ஜான் சிரானி, 7ஆம் ஆண்டு பிறந்தநாள் லவ்ராஜ் ஷான் ஆகியோருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வழியாக கடவுள்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும். இத்திருப்பலியிலே கிஷோர் அவருடைய சிறப்பு கருத்துக்காக ஃபார் த சேஃப் ஜேர்னிக்காக ஒப்பு கொடுத்து நம்மை அழைக்கிறார்கள். ஃபார் த குட் ஜாப் இன் அப்ராட் ஷிவானிக்கு ஒப்பு கொடுத்து திருப்பலியை செபிக்க நம்ம அழைக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். மேலும் இந்த நாளிலே அன்புக்குரியவளை ஆண்மையிலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆன்மாக்களை நாம் நினைவு கூறுவோம். ஜெசிந்தா மேரி, டெய்ஸி பெத்லின், சிஎஃப் சாந்தகுமார், லூது மேரி என்கிற கஸ்தூரி, அந்தோனி சுவாமி, ஃபர்காட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரீஸ், மத்திலினா மேரி, அமலநாதன், ஜோசப் லாரன்ஸ் and Savanthia, Pushpa Lawrence, Julia Charles, Dhanaraj தேவசகாயம், பஸ்லிஸ் அம்மாள் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஆண்டவன் சந்நிதி, மீண்டும் நம்முடைய பங்கு ஆலயம். இங்கிருந்து தான் நம்முடைய ஆற்றல், அருள், ஆசை, பலம், ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம், ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி தொடங்கப்படுகிறது. ஆக இயேசுவின் சன்னிதானத்திற்கு வந்து கடவுளை தொழுது வணங்கி கடந்த வாரம் முழுதும் நாம் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியை செலுத்தி, அதே போல் புதிய வாரத்தை கடவுள் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நம்பிக்கையின் சொல்லாடலில் நாம் வாழ்ந்து காட்ட, அதில் கடந்த வாரம் நாம் செய்யக்கூடாததை செய்ததற்காக, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதற்காக, நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டும் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாவையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் உளங்கணிந்து மடியார்களாக எங்களையும் அது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்க, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியிருந்த கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் ஆபிரகாமுக்கு தோன்றி பிள்ளை பேறு இல்லாத சாராவுக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கூறினார். வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கின்றாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிய காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட அருளுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, என்னோர்
நலங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பணித்துரையார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூக்க பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இன்றைய இரண்டாம் வாசகத்தில் மனிதனான இயேசுவின் இறப்பு எல்லா மனிதரும் இறைவனோடு ஒப்புரவு கொள்வதற்கும் மீட்பு பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியது என்ற மறை உண்மையை ஊழி ஊழி காலமாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை அறிவிக்கும் தொண்டனானேன் எனும் பவுலின் மடலை கவனமாய் கேட்போம். திருத்தூதர் பவுல் கொலேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களில் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகின்றோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்று, அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவும் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இங்கிருந்து நாம் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக மன நிறைவோடு நாம் வாழ மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடவுள் தரக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப கடவுள் வழி நடத்துகிறார். ஆகவே அவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கிரிப் என்று சொல்லலாம். இயேசுவோடு நாம் இருத்தல். இன்றைக்கு பாருங்கள், இன்றைய நாளுடைய நற்செய்தியை ஒரு கேள்வி பதில் அழகான ஒரு செய்தியாக மாறுகிறது. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். நம்ம எல்லாருக்கும் நிறைய கவலைகள் உண்டு. இதை பற்றி, அதை பற்றி, வீடை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, வேலைகளை பற்றி, வேற என்ன, கடன் தொல்லையை பற்றி, பிள்ளைங்களை குறித்து எவ்வளோ விஷயங்கள். அழகாக ஆண்டவருடைய அந்த சொல்லாடல், மார்த்தா மார்த்தா, பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. வாட் இஸ் நெசசரி, வாட் இஸ் நெசசிட்டி இஸ் அ ஒன்லி ஒன் திங். விச் இஸ் நெசசரி இஸ் அ ஒன்லி ஒன் திங். தேவையானது ஒன்று தான். பாருங்கள், அழகான அந்த ஒரு சொல்லாடல். தேவையானது ஒன்று, அதை மரியாள் தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று இவ்வாறு ஆண்டவருடைய பதில். அதை பற்றி கொஞ்சம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சிந்திக்கலாம். ஒரு ஆங்கில புத்தகம், த டைரக்ஷன் என்ற ஆங்கில புத்தகத்தில் ஜேம்ஸ் ஹமில்டன் என்கின்ற அந்த ஆசிரியர் ஒரு நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிடுகிறார். என்ன நிகழ்ச்சி என்றால், அதாவது மேலை நாடுகள், இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், நம்ம ஃப்ரிட்ஜு பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஐஸ் கட்டிகளை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்திற்கு பெயர் ஐஸ் ஹவுஸ் என்று சொல்வார்கள். இப்போ தான் ஃப்ரிட்ஜெல்லாம், அப்போ நான் சொல்கிறேன், அப்போது ஃப்ரிட்ஜெல்லாம் வராத காலத்தில் ஐஸ் கட்டிகளை பாதுகாக்க ஐஸ் ஹவுஸ் உருவாக்குவார்கள். அதாவது குளிர்காலத்தில் ஏரி உறைந்துவிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். ஏரி உறைந்துருச்சுன்னா அதில் பாலமாக அந்த ஐஸ் கட்டியை உடைத்து எடுத்து அந்த ஐஸ் ஹவுஸ்க்குள்ளே வைப்பார்கள். அந்த ஐஸ் ஹவுஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஜன்னல்கள்லாம் இருக்காது, சுவர் ரொம்ப தடிமனாக இருக்கும், கதவு இறுக்கமாக தாழிட்டு இருக்கும். இப்படி பாதுகாக்கின்ற ஐஸ் கட்டிகள் குளிர்காலத்திலேருந்து கோடை காலம் வரைக்கும் அந்த ஐஸ் அப்படியே இருக்கும். ஆகையால் அதெல்லாம் பெரிய பிஸ்னஸ். அந்த காலத்தில் ஐஸ் பிஸ்னஸில் பெரிய ஆளானவங்க நிறைய பேர். நம்முடைய சென்னையில் கூட ஒரு இடம் இருக்குது, ஐஸ் ஹவுஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, ஐஸ் சாந்தோம், அந்த நெடுஞ்சாலையில் ஐஸ் ஹவுஸ்னால் அதான், அந்த ஐஸை பாதுகாக்கின்ற இடத்திற்கு பெயர். இப்போது ஒரு நிகழ்ச்சியை, இந்த ஐஸ் ஹவுஸை பற்றி அந்த ஜேம்ஸ் ஹமில்டன் தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார். இப்படி தான் ஐஸ் ஹவுஸ், அந்த ஐஸ் கட்டிகளை பாதுகாக்கின்ற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வேலை செய்கின்ற ஒருவர்
தன்னுடைய வாட்ச் அவர் மிஸ் பண்ணுறார். வாட்ச் அவர் தொலைச்சிடுறார். அவர் தேடி பார்க்குறார். அந்த ஐஸ் ஹவுஸ்குள்ளே வாட்சை தேடுகிறார். இன்ச் பை இன்ச்சாக, அங்குலம் பை அங்குலமாக அவர் தேடுகிறார். அவருக்கு வாட்ச் கிடைக்கல. பிறகு அவருடன் இருந்தவர்களும் சேர்ந்து தேடுகிறார்கள். வாட்ச் கிடைக்கல. காஸ்ட்லியான வாட்ச். ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார். எங்கே தேடியும் கிடைக்கல. அது எங்கே போச்சுன்னு தெரியல உள்ள. அப்போது ஒரு பையன் வந்து, ஒரு சின்ன பையன், அந்த வாட்சை நான் எடுத்து தரேன், எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டு அவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அழகாக அந்த வாட்சை வெளியே எடுத்துகிட்டு வரான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஹவ் இட் இஸ் பாசிபிள், நாங்கள்லாம் தேடி கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைச்சது? அப்போ அந்த பையன் ஒரு சின்ன நரேஷன் கொடுக்குறான். அதாவது அங்கே ஜன்னல் இருக்காது, சுவர் தடிமனாக இருக்கும். இருக்க அதை தாழிட்டு கொண்டால் கூர்மையாக நாம் உற்று கேட்டால் அந்த வாட்சிலேருந்து வரக்கூடிய சவுண்ட், டிக் 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 டிக், அந்த சவுண்ட், அதை வைத்து அது எங்கே இருக்குது அந்த இடத்துலேருந்து அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று அந்த பையன் ரொம்ப அழகாக சொல்லி முடித்தான். அன்புக்குரியவர்கள், இந்த நிகழ்ச்சியை இந்த நாளுடைய நற்செய்தியோட மார்த்தா மரியாள் உடைய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 40. மார்த்தா மரியாள் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு திருப்பலி வைக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எருசலேமுக்கு போயிருந்த போது வேர் த லீவ்ட் ஆஸ் டு செலிப்ரேட் த மாஸ். ரொம்ப அழகான அந்த வீடு, இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருது. அங்கே என்ன நடந்தது? மரியாள் தன்னுடைய வீடான பெத்தனியாவை ஒரு ஐஸ் ஹவுஸாக உருவாக்குகிறார். ஒரு ஐஸ் ஹவுஸாக உருவாக்கி அதில் எந்த இரைச்சல் இல்லாமல், சத்தம் இல்லாமல், யாருமே இல்லாமல் இயேசுவோட உற்று கேட்க. எப்படி அந்த பையன் இந்த மைனூட்டாக லிசன் where the sound is coming from the watch, அதுபோல் மரியாள் தனக்கென்று ஒரு ஐஸ் ஹவுஸை உருவாக்குறார். ஜஸ்ட் மைண்ட் த வேர்ல்ட். அவர் தனக்கென்று ஒரு ஐஸ் ஹவுஸை உருவாக்கி அதில் யார்? மரியாளும் இயேசு மட்டும்தான். ஒரு ஏகாந்தமான ஒரு நிலையில், எந்த இரைச்சல் இல்லாமல், சத்தம் இல்லாமல், இயேசுவும் மரியாவும் இயேசுவும், அதில் இயேசுவின் வார்த்தைகளை உற்று கேட்கிறார். she listened the voice of Jesus, இல்லையா? அதை கேட்கிறாள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மரியாள் பெறுகிறாள். அப்படிதான் நடந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான சீடன் என்றால் கேட்டல் ரொம்ப முக்கியம். கேட்டல் என்றால் ஆங்கிலத்தில் ஆஸ்க் என்ற ஒரு வார்த்தை. அது அல்ல, இது எனக்கு இதை கொடு, அது கொடு, அந்த தட்ஸ் நாட் எ மீனிங் ஹியர். கேட்டல் என்றால் லிசன், கேட்பது, உன்னிப்பாக கேட்டல். கொடுத்தல் அதல்ல, கேட்டல், உன்னிப்பாக கேட்பது. அதான் உண்மையான சீடனுக்கு அழகு. அதாவது டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ், இல்லையா? இயேசுவின் குரலை கேட்பது, இயேசுவின் பாதத்தில் அமர்வது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசு பேசுவதை கேட்பது. அழகான விஷயம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, மார்த்தா மரியாளுடைய இந்த பகுதி, லூக்கா நற்செய்தி 10, 38, 32, 42, இது ஒரு பயங்கரமான விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி. எப்படின்னா, மார்த்தா மரியாள் இதை எப்படி பார்க்குறாங்க? இறையலார்கள் பல பேர் பலவிதமாக இந்த பகுதியை அவர்கள் கண்ணோக்கிறார்கள், கையாளுகிறார்கள். ஒன்று, லௌகிக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு டைக்காட்டி, ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. மார்த்தாள் லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக, மரியாள் ஆன்மீக வாழ்க்கைக்கு உதாரணமாக. லௌகிக வாழ்க்கை என்ன? உலக வாழ்க்கை. there is always a dichotomy between the worldly life and spiritual life. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் ஒரு போராட்டம் நடந்து நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். அப்படி மார்த்தா மரியாளுடைய கதாபாத்திரத்தை பல பேர் பார்க்கிறார்கள். இரண்டாவது, மார்ட்டின் லூத்தர், பயங்கரமான ஃபேமஸ் தியாலஜியன் இல்லையா? அவர் மூலமாக தான் இந்த புரோட்டஸ்டாண்ட், பிறகு லூத்ரன் எல்லாம் பிரிக்கப்பட்டது. அவருக்கு இந்த பகுதி ரொம்ப 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 முக்கியமான பகுதி. மார்த்தாள் மரியாளுடைய இந்த பகுதி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்முடைய கத்தோலிக்க அந்த திரு அவையிலிருந்து வெளியே சென்றவர் தான் யார்? மார்ட்டின் லூத்தர். இந்த பகுதியை அவர் பயங்கரமாக கையாளுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஜஸ்டிஃபிகேஷன் பை த ஃபெய்த் அலோன் என்று சொல்கிறார். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசம் தான் முக்கியம், நல்ல காரியங்கள் இரண்டாவது. அதாவது மார்த்தாளை விட மரியாள் தான், மரியாளுடைய இந்த விசுவாசம் தான் முதன்மையானது. விசுவாசத்தினால் அதுதான் மீட்புக்கு வழிவகுக்கும். செய்கின்ற செயல் அல்ல, நாட் எ டூயிங், அதாவது இட்ஸ் எ விசுவாசம். மார்ட்டின் லூத்தர் இந்த பகுதியை ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறார். விசுவாசம் தான் முக்கியமானது, நல்ல காரியம் இல்லை என்று மார்ட்டின் லூத்தர் அவருடைய பார்வை. மூன்றாவதாக
இந்த மார்த்தா மரியாள் இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறாங்கன்னா, யூத மதத்திற்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை, வேறுபாடை சொல்லி காட்டுகிறது. மார்த்தாள் நோன் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லையா, விருந்தோம்பலுக்கு த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பாங்க யூத மதம். அதனால தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அந்த 3 பேருக்கு உணவு பரிமாறுகிறார். ஆக யூத மதம் விருந்தோம்பல், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் கிறிஸ்துவ மதம், த கிறிஸ்டியானிட்டி என்பது ஆன்மீக, த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இது 2 மதத்தை சார்ந்ததாக கூட மார்த்தாள் யூத மதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, மரியாள் கிறிஸ்துவ மதத்திற்கு எடுத்து. இப்படியெல்லாம் வாதங்கள், விவாதங்கள் இந்த பகுதியை குறித்து சொல்லப்படுகிறன. இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறார்கள், பெண்ணியவாதிகள் என்று சொல்வார்கள். பெண்ணியவாதிக்கு ஆங்கிலத்தில் த ஃபெமினிஸ்ட் என்று சொல்லப்படும். பாருங்கள், இயேசு பாருங்கள் அப்பயே ஒரு பெண்ணியவாதியாக, த ஃபெமினிஸ்டாக இயேசு பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்ன, அதாவது பெண்களே நீங்கள் சமையலறையில் இருந்தது போதும், வெளியே வாருங்கள், மரியாவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்வது போல இந்த பகுதியை பெண்ணியவாதிகள் இந்த விவாதத்தை வைக்கிறார். இப்போ புரியுதுங்களா? மார்த்தா மரியாள் என்பது ஒரு பெரிய வாதத்திற்கும் விவாதத்திற்கும் உட்பட்ட பகுதி. அதாவது இது எப்படி பார்க்கணும், 2 இயல்களுக்கு மத்தியில், இயல் என்றால் இசம், ஆங்கிலத்தில் IAS இசம், அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு உலக வாழ்க்கைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அல்லது விசுவாசத்திற்கும் நல்ல காரியத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அல்லது ஜபத்திற்கும் ஆக்ஷன், ப்ரேயர் ஆக்ஷன், 2க்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அல்லது இருத்தலுக்கும் செய்தலுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். இப்படி தான் இந்த பகுதியை, மார்த்தாள் மரியாளுடைய பகுதியை உலக பார்வை இறையிலார்கள் பார்த்தார்கள். இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் இயேசுடைய பார்வை அதுவல்ல. இவங்க பார்த்த பார்வையெல்லாம் இயேசுடைய பார்வை அல்ல. மார்த்தாள் செய்தது தவறு, இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? சொல்லலை. இல்லை, மரியாள் செய்ததான் சரி, இயேசு சொன்னாரா? அதையும் சொல்லலை. சரி, இப்போ மார்த்தாள் செய்து தவறுனா சாப்பாடு எப்படி வரும்? வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு முக்கியம் இல்லையா? சாப்பிட்டா தானே நம்ம நகர முடியும், வாழ்க்கை. நான் சாப்பிட்டா தான் ஓட முடியும், சாப்பிட்டா தான் வாழ்க்கை ஓடும். எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ சாப்பாடு, உணவு, விருந்தோம்பல் தேவையில்லைன்ற அர்த்தம் இல்லை. மார்த்தா என்ற கதாபாத்திரம் நமக்கு தேவையில்லை அர்த்தம் இல்லை. இல்லை, மரியாள் தான் முக்கியம். எப்பயுமே ஜபம், எப்பயுமே மெடிடேஷன், எப்பயுமே அதுதான் முக்கியம் இல்லை. இங்கே ரொம்ப கவனிக்கணும். இங்கே மார்த்தாவை ஆண்டவர் இயேசு தவறு என்று சொல்லவில்லை, மரியாள் செய்தது சரி என்று சொல்ல. The priority is a key word here. ரொம்ப கவனமாக கேட்கணும். மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டாய், ஆனால் தேவையானது ஒன்றுதான். That is a key word here. சரிங்களா? தேவையானது ஒன்று. அந்த தேவை என்பது தான் என்ன? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவையானது என்ன? ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையானது வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆன் சண்டே? வி மஸ்ட் பார்ட்டிசிபேட் த ஹோலி மாஸ் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவது தான் தேவையானது, முதன்மையானது. புரியுதுங்களா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, நாளைக்கு திங்கட்கிழமை தேவையானது என்ன? வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? வி ஹேவ் டு கோ ஃபார் த ஒர்க் இல்லையா? அதுக்கால வாட் இஸ் ப்ரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் அதான் சொல்கிறார், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் தேவையானது. அப்போ ப்ரையாரிட்டி, நம்ம வாழ்க்கையில் முன்னுரிமை, முதலிடம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் என்பது தேவையற்றது அல்ல. வாட் இஸ் ஃபர்ஸ்ட், நமக்கு தேவையானது என்ன, இன்றைக்கு தேவையானது என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, அதுதான் முக்கியம். தட் இஸ் த கீ வேர்ட். ப்ரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் யாருக்கு முன்னுரிமை, எதற்கு முன்னுரிமை, அல்லது யாருக்கு முதலிடம், எதற்கு முதலிடம் ஆக தேவையானது இறைவன், கடவுளே தேவையானவர். The spirituality is more important. அதனால மகாத்மா காந்தி சொல்லுவார், ஆன்மீகம் என்றால் என்ன? அவர் கொடுக்குற விளக்கம், மகாத்மா காந்தி கொடுக்குற ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம் என்கிறார். The strength of the soul அப்படிங்கிற ஆன்மாவின் பலம். ஆன்மா பலமாக இருந்தால் உடல் பலமாக இருக்கும், ஆன்மா பலமாக இருந்தால் எண்ணம் பலமாக இருக்கும், ஆன்மா பலமாக இருந்தால் உள்ளம் பலம். அப்போ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்சனாலிட்டி? எது ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கு முதன்மை? த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதான் மகாத்மா காந்தியுடைய கூற்று சிந்தனை. ஆக தேவையானது. நாம் பலவற்றை பற்றி கவலைப்படுகிறோம், வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, திருமண வாழ்வை குறித்து, அல்லது சாப்பாடை குறித்து, வேலையை குறித்து, குழந்தைகளை குறித்து, கடன் வாங்குகின்ற அல்லது கடனை அடைக்கின்ற சொந்த வீடு, நமக்கு நிறைய மனசுக்குள்ள எண்ணங்களை ஓடிக்கிட்டே இருக்கும்.
திஸ் தட். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டே இருப்போம், ஆனால் நமக்கு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்ல, தேவையானது என்ன? பி ப்ரெசன்ட் ஓப்பையோ இல்லையா? தேவையானது இயேசுவோடு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தியில் ரொம்ப அழகாக சொல்லப்படும் 3ஆம் அதிகாரம், இயேசுவுடைய சீடத்துவ பண்பில் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றுவோம். சரி, நற்செய்தியை பறைசாற்றுறது 2, ஆனால் தம்மோடு இயேசுவோடு இருக்க, அப்போ கடவுளோடு இருக்கின்ற பொழுதுதான், கடவுள் பேசுவதை உற்று கேட்கின்ற போதுதான், டு லிசன் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் இல்லையா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கேட்பது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், இன்றைக்கி நம்ம மகிழ்ந்து கொண்ட வாழ்க்கையில் எது தேவையானது என்பதை தெரிந்து கொள்வதே மிகப்பெரிய ஞானம். இதுவா அதுவா? வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே? வாட் இஸ் நெசசிட்டி ரைட் நவ்? இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எது தேவை? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எது அவசியம்? அதை தெரிந்து கொள்ள. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பலவற்றை பற்றி நீங்கள் கலங்குகிறீங்க, பலவற்றை பற்றி கவலைப்படுறீங்க, பலவற்றை பற்றி பதற்றமாக இருக்கிறீங்க, பலவற்றை குறித்து பரபரப்பாக இருக்க. பரபரப்போ பதற்றமோ அவசியம் இல்லை. தேவையானது என்ன? இயேசுவோடு இருக்கு, கடவுளோடு இருக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு உற்று கேட்க, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த. ஆக அன்புக்குரியவர்களே, லெட்ஸ் கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஜீசஸ். இயேசுவோடு நாம் இருக்க, கடவுளோடு இருக்க, இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைய நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்றுதான். the necessity is only one thing. அதுதான் கடவுள் என்பதை சிந்தனையோடு இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் தினசரி நீங்கள் எழுந்தவுடன் இதை சிந்திக்கலாம். இன்றைக்கு தேவையானது என்ன? வாட் இஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் என்று. இன்றைக்கு நான் இயேசுவோடு இருக்கிறேனா? என் குடும்பம் கடவுளின் குடும்பமாக இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு தேவை என்றால், அதிலிருந்து தான் அருளும் ஆற்றலும் சக்தியும் பிறப்படுத்தி வருகிறது. ஆக மார்த்தா கதாபாத்திரத்தில் நாம் இருந்தாலும், மரியாள் கதாபாத்திரத்தில் நாம் வாழ்ந்தாலும், தேவையானது மரியாளின் கதாபாத்திரத்தில் வாழ்ந்து மார்த்தாவின் கதாபாத்திரத்தை தொடர்ந்து நாம் நகர்த்த தேவையானது அந்த ஆண்டவருடைய அருள், ஆசீர், இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். அது ஒன்றுதான் கடவுள், இயேசு ஆண்டவர். அதை தான் மரியாள் சரியாக தேர்ந்து கொண்டால். நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்று, அந்த இயேசுவின் அருள், ஆசி, அனுபவம், இயேசுவின் வழிநடத்தல், ஆண்டவருடைய உடனிருப்பு. இதை நாம் கேட்க பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலையும் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் இருவாழ் துறவிகள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நல்வழிப்படுத்தி வழிநடத்த வேண்டிய ஆன்ம மற்றும் உடல் உள்ள சுகத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மானுவேலனாகிய எம் இறைவா, மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல் நாங்களும் உம் பாதம் அமர்ந்து உம்மை அறிந்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்து உமக்கு சாட்சியாக வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, ஆபிரகாம் ஓடி சென்று 3 மனிதர்களின் பாதம் பணிந்து அவர்களை உபசரித்தது போல் நாங்களும் தேவையில் உள்ளவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எபிரேசரான எம் இறைவா, எம் பங்கில் உள்ள நோயாளிகளை குணமாக்கி முதியவர்களை பலப்படுத்தி எம் பங்கு மக்களின் தேவைகளை நிறைவாய் தந்து வளப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள். கண்களை மூடுவோம். ஓரிரு நிமிடங்கள் ஒரு காட்சி தியானத்தை நாம் செய்வோம். எல்லோரும் கண்களை மூடி. இன்றைக்கி அழகான ஒரு பகுதி தான் மார்த்தா மரியா. நாம் எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியை இன்றைக்கு நாம் கேட்ட விதம் வேறு, ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட விதமும் வேறு. ஐஸ் ஹவுஸை மரியாள் உருவாக்குறாள். அங்கு இயேசுவும் மரியா மட்டும்தான். ஆக நாம் கூட நம்முடைய வீட்டை, நம்மை ஒரு ஐஸ் ஹவுஸாக உருவாக்கி அதில் இயேசுவும் நானும் இயேசுவும், ஜீசஸ் அண்ட் மை செல்ஃப், ஜீசஸ் அண்ட் மை ஃபேமிலி, இயேசுவும் என் குடும்பமும் என்று சிந்திப்பது. நம்முடைய வாழ்க்கையில் பரபரப்பாக பதற்றத்தோடு பலவற்றை பற்றி நாம் கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, கணவன் மனைவியை குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து, வேலைகளை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து நிறைய விஷயங்கள் நம்முடைய மனசுக்குள்ளாக ஓடிக்கொடும். அதில் நாம் நிம்மதி இழந்து, நிறைவு இழந்து, ஒரு வகையான பரபரப்பு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைனா, மார்த்தா மார்த்தா பலவற்றை பற்றி கவலைப்படுகிறோம். அப்படி வேண்டாம். தேவையானது ஒன்று. ஆக அந்த தேவை என்பது, அந்த ஒன்று நமக்கு கிடைத்துவிட்டால் எல்லாம் அனுகூலங்களாக மாறும். அந்த ஒன்று தான் இறைவன். ஆக இயேசுவின் பாதத்தில் அமர்வது, இயேசுவை உற்று நோக்கி நாம் கேட்பது, பார்ப்பது, இயேசுவோடு இணைந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வது, இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைகின்ற பொழுது எல்லாம் நமக்கு அனுகூலங்களாக வரும். ஆகவே மரியாளுடைய பங்கில் நாம் வளர, அன்பான இயேசுவை இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வது. எங்களுக்கு தேவையான அந்த ஒன்று, அது நீர்தான் என்ற உண்மையை, ஞானத்தை உணர்ந்து புரிந்து அன்றாட வாழ்க்கையை தேவையான உம்மை நோக்கி முதலிடம் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடிய மனிதர்களாய், குடும்பங்களாக எங்களை மாற்றும். இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களும் மனசுக்குள்ளாக நிம்மதியோட, நிறைவோட வாழ்ந்து காட்ட அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடு. மலர்ந்தேன், பணித்தேன், உன்னடி பணிந்து
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாரம் என்று நாம் வருகை தந்து அற்புதமான இன்றைய சிந்தனை தேவையானது ஒன்றுதான். அந்த தேவையானது ஒன்று இயேசு ஆண்டவர். அவர் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும். தேவையானது ஒன்று. அந்த பங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதமான குடும்ப திருமண வாழ்வாக அமைய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தருளினே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமது அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர். காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினும் அச்சாயலில் மனிதரை உருவாக்கினர். இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் மது படைப்புகள் அனைத்தின் மீதும் மது பதிலாள்களாய் ஆட்சி செலுத்தும் செயல்களின் மேன்மையை கண்டு இடையராது புகழ்ந்தேத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தாகவே ஆண்டவரே, நாங்கள் வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆகிய அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: அழகான அமுதமொழி. தேவையானது ஒன்று. அந்த ஒன்று என்ன? அதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் தேடலின் படலம். மார்த்தா பலவற்றை பற்றி நீ கலங்குறாய், ஆனால் தேவையானது ஒன்று தான். அந்த ஒன்றை தான் மரியாள் அழகாக தேர்ந்தெடுத்தால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்க. அந்த ஒன்று என்ன? இயேசுதான். அந்த ஒன்று என்பது கடவுள் தான். இயேசுவோடு இணைந்த சேர்ந்த வாழ்வாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் எல்லாம் அனுகூலங்களாக மாறும். ஒன்றாகி இயேசுவில் நாம் இரண்டர கலக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உலங்கடைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் தாய் திருச்சபையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் சார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவரை நம்பிக்கையோடு வருகை தந்து உமது சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட உமது மக்களாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தோம். இன்றைக்கு அழகான சிந்தனை. எங்கள் வாழ்க்கை ஒரு பதற்றம் பரபரப்பான சூழ்நிலையில் இதுக்காக அதற்காக என்று அங்கலாய்த்து கொண்டு பலவிதமான மனசுக்குள்ளாக கவலையோட, கஷ்டத்தோட, வேதனையோட, ஒரு விதமான விரக்தியோட, வெறுப்போடு எங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு அழகான சிந்தனை. மாத்தா 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 மாத்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றுதான். அந்த ஒன்றாகிய உம்மை அடைய, உம்மை இணைந்து நாங்கள் பயணிக்க, அந்த நிலைக்கு எங்களை உயர்த்த அருள் புரியும். எங்கள் வாழ்க்கையில் நிலையானதும் நிரந்தரமானதும் ஒன்றான உம்மில் நாங்கள் நிறைவு காண அருள் புரியும் வேண்டுகிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியிலே பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு கருத்துக்கள், மேலும் நன்றி எதிராக திருப்பலி ஒப்புக் கொடுக்க அனைத்து நபர்களையும் ஆசீர்வாதத்திலும் ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் மேலும் நித்திய இலைப்பாற்றிய பொழுபடியாக வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கவந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. தேவையானது ஒன்றுதான். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய ஜெபம் கூட அதுதான், அழகான சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜெபம். தேவையானது கடவுள், அவரை போற்றி புகழ அன்றாட உணவுகள் ஆக தேவையானதை இறைவனிடம் நாம் கேட்போம். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை புகழ்ந்தேத்தி நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன்
என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன் ஆண்டவரை இவையெல்லாம் பாராமல் தேவையானது ஒன்றுதான். அது உம்மோடு இருப்பது, உம் பாதத்தில் அமர்வது, நீர் பேசுவதை கேட்பது, உம்மோடு இணைந்த வாழ்வாங்கள் வாழ்வெல்லாம் அமைத்துக்கொள்ளும். இப்படி எங்கள் வாழ்வில் அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாத ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாள் வீட்டிற்கு ஆண்டவர் செல்லுகிறார். நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய உள்ளம் என்கின்ற வீட்டிற்கு ஆண்டவர் வருகிறார். அதில் மார்த்தாவை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, பலவற்றை பற்றி நீ கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றுதான். அதை மரியாள் தேர்ந்தெடுத்தால். நமக்கும் தேவையானது ஒன்றுதான், அதுதான் இறைவன். அந்த ஒன்றே இறைவன் நம்மை தேடி வருகிறார். மரியாவை போல நாம் இயேசுதான் வாழ்வில் முன்னுரிமையும் முதலிடமும் என்று வாழ்ந்து காட்ட தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
தேவனே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூக்கியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். இருந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் இதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் கண்ணோடு என்னை ஏவிடும். வருகவின் கண்ணோடு என்னை ஏவிடும். இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலும் கடவுளுடைய அற்புதமான இறை செய்தி தேவையானது ஒன்று. அழகான வார்த்தையில் இயேசுடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை அல்ல. The necessity is only one thing, which is that is more important. That's a key word. ஆகையால் தேவையானது ஒன்று, அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் என்று மாத்தாள் மரியாள் அற்புதமான ஒரு அழகான உதாரணங்கள். ஆக நாமும் ஒரு ஹவுஸை உருவாக்கி இயேசுவும் நானும் என் இயேசுவின் குடும்பம் என்று உருவாகுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். கரவழி எழுப்பி ஒரு உற்சாகம் நிறைந்த நன்றிகளை இறைவனுக்கு நாம் செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அறிவிப்புகள். பொதுக்காலத்துடைய 16ஆம் ஞாயிறு இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித அகஸ்தினார் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், பாபு வேறு பொறுப்பாளர்கள், நீங்கள் ஓகே, இன்னும் வேறு யார்? ஓகே, வெரி குட். ஆக பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய பங்கேற்பாளர்களுக்கும் ஒரு கரவழி எழுப்ப வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க புனித சனிஸ்லாஸ் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பாக செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தினுடைய ரொம்ப அழகான புனிதர்களுடைய நாளை இந்த வாரத்தில் நாம் கொண்டாடுகிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித மகதலான் மரியா இல்லையா, ஜூலை மாதம் 22 மேரி மேக்தலின் ஃபீஸ்ட், ரொம்ப அழகான திருவிழா. ஆகல இயேசுவை அவ்வளோ இறுக பற்றி கொண்டால் இயேசு ஆண்டவர் உயிர்ப்பின் காட்சியை முதலில் ஒரு பெண்ணுக்கு தான் தருகிறார். அதான் மகதலை மரியாவுடைய விழா. அன்றைய நாள் மகதலை மரியாள் வழியாக ஜெபிப்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித யாக்கோபு, ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் என்று சொல்வார்கள். பெரிய திருத்தலம் இருக்குது. எங்கன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய, ஸ்பெயின் நான் போயிருக்கேன், ஆனால் கம்பஸ்டலா அதுக்கு போனதில்லை. ரொம்ப பெரிய திருத்தலம் கம்பஸ்டலா, பெரிய திருத்தலம். ஒரு கட்டத்திலெல்லாம் ஜேம்ஸ் ஸ்பெயினுக்கு போகும்போது அந்த தொடக்க காலத்திலெல்லாம் வரலாறு சொல்லப்படும். அவ்வளோ ஒரு துன்ப துயரத்தில் வேதனையோடு இருக்கிற மாதா தான் காட்சி கொடுத்து நான் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி, ஆகல மாதாவோடு அந்த புனித ஜேம்ஸுடைய பணியெல்லாம் தொடங்கப்பட்டது. கம்போஸ்தலா ஜேம்ஸுடைய திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை. பிறகு 26ஆம் தேதி யாருடைய விழா சொல்லுங்க பாப்பா? ஜூலை 26 யாருடைய விழா? யாருக்கோ ஒரு விழா சொல்லுங்க பாருங்களா? யாருடைய விழா? இயேசுவின் தாத்தா பாட்டி உடைய விழா. இயேசுவின் தாத்தா பாட்டி புனித சுவக்கின் அன்னமாடு விழா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடணும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வெளியே போகிறதால ஆகஸ்ட் 1st சண்டே வில் செலிப்ரேட் கிராண்ட் பேரண்ட் டே. சரிங்களா? தாத்தா பாட்டியுடைய தினத்தை ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுவோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 80,540 ரூபாய். கடந்த வாரம் வின்சென்ட் பவுல் மூலமாக நீங்கள் கொடுத்த காணிக்கை 47,081 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தினுடைய சிறப்பறிப்பு ஒன்று, ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறு 11 மணி திருப்பலி, இளையோர் இளம்பெண்களுக்காக திருப்பலி. பெற்றோர்களை பிள்ளைகளை தவறாமல் அனுப்புங்கள். ஏனென்றால் கூடுமான அளவுக்கு அந்த பிள்ளைகளை வழி நடத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை அந்த 11 மணி திருப்பலி, இன்றைக்கு 3ஆவது வாரம் 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி, இளையோர் இளம்பெண். முதல் முறையாக கல்லூரி செல்பவர்கள் இளைஞர்களுக்கு நாம் அந்த இயேசு ஒரு இளைஞர் இல்லையா, அவருடைய அந்த இளமையில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஆன்மீகத்தை மெருகேற்ற ஒவ்வொரு மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை யூத் மாஸ். ஆகவே 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி இப்பொழுதும் நடைபெறும்.
பிறகு அன்புகளே, புதிய குடும்ப அட்டை வழங்கி கொண்டு இருக்கிறோம். பல பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பாராட்டுதலுக்குரியது. அந்த அன்பிய பொறுப்பாளர்களை ரொம்ப நன்றாக செய்கிறார்கள். ஆகவே இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 250-300 பேர் பெற்றிருக்கிறார்கள். இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதம் நம்ம டைம் எடுத்துப்போம். நோ ஹரி, நோ ஒரி. சரிங்களா? அது பாட்டு நடக்கும். உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழி நடத்துவார்கள். சில சந்தேகங்கள், சிக்கல் இருந்தால் முதலில் அன்பிய பொறுப்பாளரிடம் கேளுங்கள். இல்லை என்றால் என்னை அணுகுங்கள். உதவி செய்வதற்கு தயாராக 2 மாதத்திற்குள்ளாக எல்லோரும் புதிய குடும்ப அட்டையை நாம் பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். இன்றைக்கு 1, 2, 3, 4 ஜோனலில் இருக்கக்கூடிய அந்த விடுபட்ட குடும்பங்கள் அன்பிய அந்த குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். புதிய குடும்ப அட்டை, ஃபேமிலி கார்டு. பிறகு வெள்ளிக்கிழமை 5, 6 ஜோனல் உட்பட்ட அன்பியங்கள் பெற உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு அதை சொல்வார்கள். அதன்படி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு மறைக்கல்வி பற்றி அறிவிப்பு. இந்த வருஷம் கொஞ்சம் மறைக்கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். முயற்சி எடுக்க, ஏன்னா கூட நான் இருக்கின்ற போது இன்னும் அது நன்றாக நடக்கும். ஆகவே 3வது சனிக்கிழமை என்றால் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு கூட்டம் நடத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குது, சிலபஸ், டிசிப்ளின், ஃபுட்டு, பல விஷயங்கள் கண்காணிக்கின்ற போது அது ஒரு சின்ன மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கிறது. அது நிமித்தமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு ஒரு அழகான நாள். ஏன்னா அந்த பிள்ளைங்களோடு நேரத்தை செலவழித்து ஒரு நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்களோடு இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அது மட்டுமல்ல, இயற்கையில் இறைவன் என்ற ஒரு அழகான மறைக்கல்வி அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க சகாய தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறோம். வெள்ளிக்கிழமை நான் போயிருந்தேன். ஆகையால் காலை உணவு திருஹிருதய ஆண்டவர் அந்த சேக்ரட் ஹார்ட் செமினரி நாங்கள் படித்த இடம் பெரிய இடம். ஏறக்குறைய அது ஒரு 50 ஏக்கர் இருக்கும். அந்த இடத்துல காலை உணவு ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு அங்கேருந்து சகாய தோட்டம் எவ்வளோ இடம் தெரியுங்களா? 240 ஏக்கர். அந்த ஃபாரோட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, பிறகு நிறைய பறவைகள், பிறகு நிறைய பாரம்பரிய விளையாட்டுக்கள், பிறகு அந்த நிலத்தில் பயிர் செய்வது, அறுவடை செய்வது ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைகள் எல்லோரையும் அனுப்பி வையுங்கள். ஒரு ஆளுக்கு 600 ரூபாய், 100 ரூபாய் தான் வாங்க சொல்லிக்கிறேன், தெரியாதனமாக சொல்லிட்டுக்கிறேன் போல். ஆனால் ஒரு ஆளுக்கு 600 ரூபாய், ஏறக்குறைய 1.5 2 லட்சம் ரூபா ஆகும். விருப்பங்களை உதவி செய்திருந்தாலும் பங்கிலிருந்து நாம் அழைத்து சொல்லுகின்றோம். காலை 6:30 மணிக்கு பிள்ளைகள் ஒன்று கூட வேண்டும். பாட்டிமா ஸ்கூலாண்ட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு, 7 மணிக்கெல்லாம் கிளம்பி இன்றைக்கி சாயங்காலம் 8 மணிக்குள்ளாக பெயர்கள் கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை அழைத்து கொண்டு நான் செல்கின்றேன். உதவி பங்கு தந்தை அந்த நாளை வழி நடத்துவார். பிறகு இப்போது திருப்பலி முடிந்தவன் கேட்டிசம் பிள்ளைகளுக்கு திருப்பலிக்கு செல்லுகின்றேன். ஆக மறைக்கல்வி பிள்ளைகளை உற்சாகம் திரும்பி வருவது 5:30 மணிக்கு அங்கே கிளம்பி 8 மணிக்குள்ளாக வந்து விடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்து பிள்ளைகள் எல்லோரையும் அனுப்புங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு இயற்கையில் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு. பிறகு கல்வி உதவித்தொகை நாம் கடந்த வாரம் நாம் வழங்கினோம். ஏறக்குறைய 150 பள்ளி மாணவிகளுக்கு வழங்கியிருந்தோம். இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குகிறோம். அதோடு இணைத்து நம்ம 4 கிராமப்புற பங்குகளுக்கு நாம் உதவி செய்கின்றோம். ஒன்று பருத்திப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, சத்தியமூர்த்தி நகர், பிறகு திருவலாங்காடு. அந்த ஃபாதருங்களுக்கெல்லாம் சொல்லுகின்ற போது அவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம பங்கிலிருந்து ஒரு பங்குக்கு 5 பேர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம். ஏறக்குறைய 10,20,000 ரூபாய் நாம் இந்த வருஷம் உதவி செய்யணும். அதில் சில பேர்லாம் காசு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி. போஸ்கோ 5,000, விஜய் 2,000, ஹெலன் சேவர் 5,000, லூகாஸ் 10,000, ஜெரால் 10,000, ரூபி 10,000, பிறகு ஆந்தனியா செலின் 5,000, லாரன்ஸ் சாண்டோ 10,000, டக்ளஸ் 5,100, ஷெரில் மிக 8,000, திவாகர் 5,000, நிகிதா 10,000, மார்டின் கிரேஷியஸ், ரோஸ்மெரி 1 லட்சம் ரூபாய். ஆக இப்படியாக கல்வி உதவித்தொகை பல பேர் உங்களுடைய எல்லாருடைய பங்கேற்பு இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. ஏறக்குறைய இந்த வருஷம் 250 பிள்ளைங்க கிராமப்புற பங்குகளுக்கு நாம் செய்திருக்கின்றோம். மிகுந்த வாழ்த்துக்கள். ஒரு கரவலை எழுப்பி உதவி செய்தவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய பங்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறது. அதோடு அன்புக்குரியவர்களே, வருகின்ற சனிக்கிழமை தாஸ்புரத்தில் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஒரு சின்ன கூடுதலான ஒரு அறிவிப்பு. நம்முடைய பங்கு இளைஞர்கள், அது ஒரு நல்ல ஒரு பண்பு. கடந்த வாரம் நம்முடைய பங்கை சார்ந்த ஃப்ராங்க்லின் மைக்கேல் மற்றும் ஜூட் ராபர்ட், இவங்க 2 பேரும் கீழே கிடந்த காசு 1,46,500 ரூபாய். அந்த காசு கீழே கிடந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடும், யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவ மதிப்பீடு உண்மையாக, நீதியாக, நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்முடைய சென்னை கமிஷனர் அந்த 2 பிள்ளைங்களை வரவேற்று பாராட்டி அது பேப்பர்லாம் வந்திருக்கிறது. அவர்களுடைய அற்புதமான செயல் பாராட்டு. திருப்பலியை
வாழ்ந்து காட்டுவது இதுதான். திருப்பலியில் பங்கெடுத்து வாழ்ந்து கிறிஸ்துவ மதிப்பீடுகள் வாழ்வது. அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். 11 மணி திருப்பலியில் அவர்களை கௌரவிப்போம். கடைசியாக அன்பிய கூட்டம் வருகின்ற திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித காணிக்கை அன்னை அன்பியம் திரு அந்தோணிராஜ் இல்லத்திலும், மாலை 6:30 மணிக்கு புனித அம்ப்ரோஸ் அன்பியம் திரு ராஜன் ரெபேக்கா இல்லத்திலும், மாலை 6:30 மணிக்கு 26ஆம் சனிக்கிழமை புனித சில்வஸ்டர் அன்பியம் திரு ரோச் இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித மிக்கேல் திரு ஜான்சி அந்தோணி சேகர் இல்லத்திலும் நடைபெறும். அன்பிய திருப்பலிகள் வருகின்ற சனிக்கிழமை புனித அன்னாள் அன்பியம் மாலை 6:30 மணிக்கு புனித அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து மீண்டும் மறுமுறை இந்த நாள் இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். கடவுள் நம்ம ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவையானது ஒன்றே, அது ஒன்று தான் இயேசு ஆண்டவர் என்பதை கண்டுகொள்வோம். கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்து உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை உயர்த்துவோம். அன்னையிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் அம்மா நம்ம எல்லாரையும் வழி நடத்த நாம் செய்ய போகின்ற வேலைகள், சந்திக்க போகின்ற மனிதர்கள், நாம் செய்ய போகின்ற பயணங்கள், எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், வழிநடத்தப்படக்கூடிய நம்முடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை வழிநடத்த தேவையானது ஒன்று, அந்த இயேசு ஆண்டவர் தான். அம்மா தாயே, இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வாரம் முழுவதும் உமோடு இணைந்து சேர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். முன்ன பின்னமாக இருந்து எங்களை இரவிலும் பகலும் வழி நடத்தும். எங்கள் வாழ்வெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும். குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே